அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இடையிலே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அரசியல் அல்லது வெளிநாட்டு அழுத்தத்திற்கு இந்த இயக்கம் தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைக்காது என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய பதட்டமான சூழலுக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரமும் களத்துக்கு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும். இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்று இன்றைக்கு காசா தொடர்பாக இஸ்ரேலிய போர் குற்றங்கள் தொடர்பில் யூகேயில் வெளிவந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 33வது நாளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசாவினுடைய நிலப்பரப்புகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரமும் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 2 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சிறுவர் என்கிற தகவலும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய பல அவலங்களை அவர்கள் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீடியோ அரபு மொழியில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் காசாவில் தந்தையை இழந்த 15 பேர குழந்தைகளை பராமரித்து வரக்கூடிய 70 வயது ஒரு மூதாட்டியினுடைய செய்திகளை அவங்க காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கே 70 வயசு, ஆனால் 15 அனாதை பிள்ளைகளை அவங்க பாதுகாக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் அவங்க அவர்களுடைய மொத்தம் 5 பிள்ளைகளையும் இழந்திருக்கிறார்கள். அந்த 5 பிள்ளைகளுடைய குழந்தைகளைத்தான் தற்போது பராமரித்து வருகிறார்கள். அவருடைய கணவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரிடத்தில் எஞ்சி இருப்பது அந்த பிள்ளைகளுடைய புகைப்படங்கள் மாத்திரம்தான் என்று போட்டோ பிரதிகள் அவங்க காட்டி பேசக்கூடிய செய்திகள் ரொம்பவே மன உருக்கமான செய்திகளாக மாறியிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று இழப்பாக இதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய பேர குழந்தைகளுக்காக மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கள் உள்ளத்தை தேய்க்கிற பேச்சுக்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தங்களுடைய நிலைப்பாடு யுத்த நிறுத்தத்தில் எப்படிப்பட்டது என்பதை பாலஸ்தீனத்திற்காக களமிறங்கி போராடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தற்போதைய ஜெனரல் செக்ரட்டரி, ஹிஸ்புல்லாக்களை வழிநடத்தக்கூடிய ஷேக் நாயிம் காசிம் அவர்கள் ஒரு வீடியோ பதிவினூடாக முழுமையாக விளக்கி இருக்கிறார். ஷேக் நாயிம் காசிம் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் எந்த ஒரு அரசியல் அல்லது வெளிநாட்டு அழுத்தத்திற்கு இந்த இயக்கம் தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைக்காது என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லாக்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ந்தும் நடத்தப்படும் என்றும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நிறைய பல தகவல்களை இந்த யுத்த நிறுத்தம் தற்போதைய சூழல் தொடர்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் பேசும்போது லெபனானில் 11 இடங்களில் இன்றைக்கு நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அவருடைய வீடியோக்கள் பிளே பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய பரந்துபட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க, சமூக சேவை அமைப்பாக இருக்கிறாங்க, ஆயுதமேந்திய ஒரு குழுவாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் லெபனானில் தனியாக இராணுவம் இருந்தாலும் இராணுவத்தினுடைய வேலையை முழுமையாக செய்யக்கூடியவங்களாக ஹிஸ்புல்லாக்கள் தான் இருக்கிறார்கள். அதனால இராணுவம் எந்த நேரத்திலையுமே ஹிஸ்புல்லாக்களோட மோதல் நிலைகளை கடைபிடித்தது கிடையாது என்கிற நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதே போன்று வெளிநாட்டு தலையீட்டிலிருந்து லெபனானை பாதுகாப்பதற்கு ஹிஸ்புல்லாக்கள் அவசியம் இருக்க வேண்டும், அதனால் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்கிறார் நாயிம் காசிம். அவர் பேசிய அந்த உரைக்கு தலைப்பாக அவர் எதை அமைச்சிருந்தார் சொன்னால், நாங்கள் தியாகிகளாகும் போது நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய முன்னாள் தலைவர் ஹசன் நசுருல்லாவினுடைய கூற்றைத்தான் அவர் ஆதாரமாக எடுத்திருந்தார். அதிலிருந்து தான் தன்னுடைய பேச்சையே அவர் ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் வீழ்ந்தவர்கள் கண்ணியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் என்று ஆரம்பமாகவே அவருடைய பேச்சினுடைய தொனியை ஆரம்பித்திருந்தார். ஏன்னா இந்த யுத்த
யுத்தத்தில் காசாவுக்காக போராடி இருக்கிறோம், அதிலே யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்ணியமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு 1982ஆம் ஆண்டு தயர் நகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ ஆளுநருடைய தலைமையகத்தை குறிவைத்து முதலாவது தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தினார்கள். அகமது கசீர் என்பவருடைய தலைமையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டசன் கணக்கான படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்தது மட்டுமல்லாமல் இந்த சூழலில் இருந்துதான் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்காக போராடுவதற்கான ஒரு அமைப்பாகவே உருப்பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய ஆயுத போராட்டம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை எதிர்கொள்வது, பாலஸ்தீனம் என்கிற ஒரே காரணத்திற்காக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எப்போதும் துணை நிற்பது ஆகியவைதான் அவர்களுடைய இலக்குகளாக நியமித்துக் கொண்டதாக நாயிம் காசிம் அவர்கள் சொல்வது மாத்திரமல்லாமல் ஹிஸ்புல்லாக்களுடைய வலிமை, நம்பிக்கை, ஒழுக்கம், அதே போன்று கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுகிற தன்மை, இவற்றை கொண்டுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய வலிமையே தங்கி இருக்கிறது என்று பேசுகிற ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் 2000ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில ஒரு பரந்துபட்ட ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தம் பேச்சுவார்த்தைகள் ஊடாக இஸ்ரேல் பின்வாங்க வைக்கவில்லை, இஸ்ரேல் யுத்தத்தினூடாகத்தான் பின்வாங்கியது என்று நினைவூட்டி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் தற்போது ஒரு சமாதான நடவடிக்கை காரணமாக அமைதியாக இருக்கிறோம், எனவே சொன்னதுபடி இஸ்ரேல் பின்வாங்கிவிட்டால் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் 2000ஆம் ஆண்டு நடந்தது மீண்டும் நடக்கும் என்பதை நினைவூட்டி இருக்கிறார். அதே நேரத்தில் ஆயுதமேந்திய ஹிஸ்புல்லாக்களின் மூலமாகத்தான் 2000ஆம் ஆண்டும் நாங்கள் வெற்றியை அடைந்திருக்கிறோம், எனவே இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு ஆயுதமேந்திய ஹிஸ்புல்லாக்கள் இருப்பது கட்டாயம் என்கிறார் நாயிம் காசிம். சமீபத்தில் நடந்த பெரிய அளவிலான இந்த 2 ஆண்டுகள் யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மொத்தமாக லெபனானுக்குள் நுழைவதற்கு முடியாமல் போனதற்கான காரணம் எங்களுடைய தாக்குதல் யுத்திகள் தான். இதற்கு ஹிஸ்புல்லாக்களுடைய படையைச் சேர்ந்தவர்களுடைய மன உறுதிதான் அடிப்படை காரணமாக இருந்தது. நாங்கள் என்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் நவம்பர் 27, 2024ஆம் தேதி அன்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக நாங்கள் எங்களுடைய எதிர்த்தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே பின்வாங்க வேண்டும், லெபனானுடைய இராணுவம் அந்த பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட வேண்டும், இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவம் லெபனானுடைய இராணுவத்தோடு இணைந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை தொட்டு காட்டக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லிட்டானி ஆற்று பகுதிகளில் இதுவரைக்கும் லெபனானுடைய இராணுவம் குறிப்பிட்ட அளவுதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிற அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. நவம்பர் 27, 2024 முதல் இப்பொழுது நவம்பர் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக 7000 மேலதிக தாக்குதல்களை அவ்வப்போது அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு தாக்குதலை கூட அந்த காலப்பகுதிகளுக்குள்ள நடத்தல. நாங்கள் சமாதானத்தை சரியாக கடைபிடிக்கிறோம், எனவே எங்களை நீங்கள் மீண்டும் சண்டைக்கு இழுத்தால் அது உங்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லுகிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள். லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே மட்டும்தான் யுத்த நிறுத்தம் அமலில் இருக்கிறது. லிட்டானி ஆற்றுக்கு தெற்கு பகுதிகள் மாத்திரம்தான் யுத்த நிறுத்தத்துக்குரிய பகுதிகளே தவிர மற்ற இடங்கள் யுத்த நிறுத்தத்துக்குரிய பகுதிகள் அல்ல, எனவே நாங்கள் மீண்டும் சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் இஸ்ரேல் லெபனானுடைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லாத பட்சத்தில் அவர்கள் இதற்கு விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார். தெற்கில் எந்த ஒரு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பும் பரந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். தொடர்ந்தும் நீங்க லெபனானுடைய பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பதிலடி தாக்குதல்களை தொடங்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை வெளிப்படையாக கொடுத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்கள் ஒருபோதும் கைவிடப்படாது என்பதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவைகள் தன்னுடைய உரையிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். நாங்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறோம், ஆனால் பதிலடியை கொடுக்காமல் இருக்கிறோம், தேவைப்பட்டால் விரைவில் பதிலடி கொடுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர் 3 முக்கியமான அவர்களுடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதன் ஊடாக அந்த உரையை அவர் முடிச்சதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக
ஹிஸ்புல்லாக்கள் அவர்களும் அவர்களுடைய சமூகங்களையும் தோற்கடிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். முதல் விஷயம், ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேல் தோற்கடிக்க முடியாது, ஹிஸ்புல்லாக்களை நம்பி இருக்கிற லெபனானிய மக்களையும் தோற்கடிக்க முடியாது. இரண்டாவது, ஹிஸ்புல்லாக்கள் போராட்டத்தின் போக்கிலே வெற்றி பெறுவார்கள் அல்லது வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் அதற்குரிய பலனை மரணத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் இது உறுதிப்பாடு, அதே போன்று நீண்ட கால தயாரிப்புக்கான காலமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காலம் என்னன்னா, மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்து அதற்கு தயாராகுவதற்கான காலமாகத்தான் இதை பயன்படுத்துகிறோம். நாங்கள் திருப்பி அடிக்கலைங்கிறதுனால நாங்கள் சோர்ந்துட்டோம்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்பதையும் சொல்லக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த 2 ஆண்டுகால யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுத்த ஈரானுக்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த நாயிம் காசிம் அவங்க யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள், அதே போன்று ஈராக்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய சகோதரர்கள் என்று அத்தனை பேருக்குமாகவும் தன்னுடைய ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் அவருடைய உரை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது தற்போது இருக்கக்கூடிய பதட்டமான சூழலுக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரமும் களத்துக்கு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்குள்ள இன்னும் முழுமையாக உணவுகள் மருந்துகள் எதையுமே விநியோகிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்படவில்லை. அதிலும் ஒரு இழுபறி நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரஃபாவில் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு மையப்புள்ளியாக மாறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஏன்னா யுத்தத்தினுடைய 2ஆம் கட்டத்துக்கு போறதாக இருந்தால் ஒப்பந்த பிரகாரம் ரஃபாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவங்களை காசாவினுடைய பகுதிகளுக்கு அனுப்பாத பட்சத்தில் 2ஆம் கட்டத்துக்குள் நுழைவதில் நிறைய சாத்திய குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அமெரிக்காவே சுட்டிக்காட்டி இருக்கிறது என்பதை அல் ஜசீரா எடுத்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இடையிலே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அமெரிக்காவினுடைய தூதர் ஜரேட் குஷ்னர், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக அவர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய பிரதமர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரோனோத்தில் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் பிரதமரையும் பார்த்தா இவங்க 2 பேருமே, டொனால்ட் ட்ரம்பும் அவங்களும் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இப்போ ஒன்று சொல்றாங்க, பிறகு ஒன்று மாற்றாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமை தொடர்போது அமெரிக்கா இதிலே உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுடைய கூற்றை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. இந்த திட்டம் பாலஸ்தீன இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கிற திட்டமாக இருக்கிறது. இவர்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாற்றப்படுவார்கள். இப்படி மாற்றப்படாத பட்சத்தில் 2ஆம் கட்ட சமாதானத்திற்கு செல்வது கடினமாக இருக்கும் என்பதால் சமாதானத்தை தொடர்வதற்கு அமெரிக்கா முழு மூச்சாக செயல்படுகிறது. எனவே இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அடித்துச் சொல்கிறார்கள் வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிலே என்ன நடக்கிறது என்பதை. இப்படியான சூழல்ல தான் உங்களால் எதையும் செய்ய முடியும், வேண்டியதை செய்யுங்கள் என்று காசாவினுடைய 2 ஆண்டுகால யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்று இன்றைக்கு காசா தொடர்பாக இஸ்ரேலிய போர் குற்றங்கள் தொடர்பில் யூகேயில் வெளிவந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 30 நிமிடங்களுக்கு மேல ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை திங்கட்கிழமை யூகேனுடைய நெட்வொர்க்காக இருக்கிற ஐடிவி ஒளிபரப்பி இருக்கிறது. பிரேக்கிங் ரேங்க் இன்சைட் இஸ்ரேலி வார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கிற. உண்மையில் ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் யூகேயினுடைய ஒரு நெட்வொர்க் இப்படியான ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது என்பது. இலங்கையினுடைய யுத்தம் தொடர்பாக பல வீடியோக்களை அங்கே இருந்து அவங்க பல தொலைக்காட்சிகளும் சேனல் 4 உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் வெளியாக்கி இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போன்றுதான் தற்போது இஸ்ரேல் தொடர்பான இந்த ஆவணங்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆவணத்தில்
இஸ்ரேலுடைய இராணுவத்தைச் சேர்ந்த பல பேரை பேட்டியும் எடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் பேசிய செய்திகள் தான் இதிலே பயங்கரமான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய தற்போதைய நிலையை பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவங்க சொல்லும்போது அது ஒரு பயங்கரமான வெப்ப மண்டலமாக மாறி இருக்கிறது. அந்த சூட்டையெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. அங்கே மணல் திட்டுக்கள் மாத்திரம்தான் நிறைந்திருக்கிறது. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. நாய்கள் கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன உடல்களை நாய்கள் சாப்பிடுகிறது என்று அங்கு கொல்லப்பட்ட நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய ஜனாசாக்களை நாய்கள் சாப்பிடுகிறது என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை என்பதை இராணுவத்தில் இருக்கிறவனே சொல்லுகிற அளவுக்கு அந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையான ஜாம்பி பேரழிவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜாம்பிக்கள் என்று திரைப்படங்கள் எடுப்பாங்க, ரத்தத்தோட வருவாங்க, ஒத்தனை கடிச்சு முடியாம இன்னொத்தனை கடிப்பான், அந்த மாதிரி ஜாம்பிக்கள் எடுப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு நிலையாக காசாவில் இருக்கிற தெருநாய்கள் மாறி இருக்கிறது. அவைகள் மனிதர்களை சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆவணத்தில் அவர்கள் பேசக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது என்பதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் காசாவில் மரங்கள் எங்கும் இல்லை, புதர்கள் கூட கிடையாது, சாலை வசதிகள் ரோடு எதுவுமே இல்லை, மொத்தத்தில் காசாவில் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கான அழிவை காசாவில் உண்டாக்கி இருக்கிறோம் என்று பெருமிதமாக பேசுகிற காட்சிகளை அந்த ஆவணப்படம் பதிவாக்கி இருக்கிறது. ஒரு அழிவை செய்தது எப்படி பெருமிதமாகும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இனப்படுகொலை என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் பற்றி பல பேரும் அதிலே பேசுகிற இன்னும் சில காட்சிகள் வருகிறது. அதில் குறிப்பாக அந்த டேங்கர்களுக்கு பொறுப்பாக இருந்த ஒருவனிடத்தில் பேட்டி எடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. சொத்துக்களை அழிக்க வேண்டும், வீடுகளை மொத்தமாக அழிக்க வேண்டும், மனிதர்களை கேடயங்களாக தேவையானால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது முன்னாடி மனிதர்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தாக்குதல் நடத்த முடியும், மனித கேடயங்களை பயன்படுத்த முடியும். ட்ரோன் அதே போன்ற ஆயுதமேந்திய உதவி அமைப்புகளை கொண்டு வேண்டிய தாக்குதல்களை கண்மூடித்தனமாக நடத்துவதற்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் அவர் பதிவு செய்திருப்பது அந்த தொலைக்காட்சி பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் காசாவில் நடைபெற்ற 2 ஆண்டுகால இனப்படுகொலை யுத்தத்தில் சுதந்திரமான துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய சொந்த உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலேயே காசாவில் கொல்லப்பட்டவர்களை 83% பொதுமக்கள் தான் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி அவர்களை பற்றி அவர்களே சொன்ன வீடியோக்களை வைத்து யூகேயினுடைய தொலைக்காட்சி நெட்வொர்க் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இதெல்லாம் காசாவில் நடந்த அநியாயங்களுக்கான நேரடி சாட்சிகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.